வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை எப்படி இருக்க போகிறது இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், புத்தி கூர்மை, சுறுசுறுப்பு இதெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும். எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். எப்படி பண்ணாலும் சரி. வண்டி ஓட்டுறது கவனம். அசைவ உணவு வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கிறது? ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பொறுமை ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அவசரப்பட்டு தோது போயிடுவீங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய பலம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 9, 2. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, பொறுமதை. அவசரப்பட்டு தோத்து போக வாய்ப்பு இருக்கு. நிதானமாக இருக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் ஓம் தாரா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பொறுமை. அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, மன நிம்மதி குறையுது. வீணா சஞ்சலமா இருக்கு. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைக்கணும். ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பொறுமை. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, உங்களுடைய தாராள மனப்பான்மை, மனோதிடம், புத்தி கூர்மை ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சிறப்பான நாள். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, வீம்புனால சிக்கிக்குவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை பராசக்தியை நினைச்சுக்கணும். ஓம் நவதுர்கையே போற்றி. நவ துர்கையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பொறுமை. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கும்பராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம், தைரியம், பிடிவாதம் அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நல்ல நாள். அனுகூலமான எண் 9, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை,
பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். உங்களுடைய பலம், புத்தி கூர்மை, பெருந்தன்மை, மனோதிடம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 9, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6 to 7:30. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.